ஸோ இது அடிமுட்டாள்கள்லாம் டக்குன்னு விழுந்துருவாங்க. இவ்வளோ நல்லவரா இப்படியா? ஆனால் அந்த முட்டாள்களுக்கு தெரியாது, கட்டின பொண்டாட்டியை தெருவில் விட்டவன் அவன் கண்ணு முன்னாடி தெரியுது டைவர்ஸ் அது எலெக்ஷன் டைமில் பண்ண. அப்படி இருந்தால் பரவாயில்லன்றாங்க. அப்படின்னா எவ்வளோ மோசமான திங்கர்ஸாக அவர்கள் இருப்பார்கள்ன்றதை நீங்கள் பார்த்துங்க. புரியுதா அவங்களுக்கு? ஸோ இதுதான் விஜயோட இந்த ஸோ இதனால பெண்கள் ஓட்டு அதிகரிக்குமா சார்? பெண்கள் ஓட்டு அதிகரிக்காது, உறுதிப்படுத்துறது. முட்டாள் பெண்களை உறுதிப்படுது. அன்னைக்கு பேட்டியில் ஒரு பொண்ணு சொல்கிறான், அவளுக்கு அவள் புருஷனுக்கு அடிதடி சண்டை. விஜய் அண்ணா ஆட்சிக்கு வந்துட்டாருனாக்கா, விஜய் அண்ணா ஆட்சிக்கு உன் புருஷனையும் உனையும் உட்கார வச்சு கட்ட பஞ்சாயத்து பண்ணுவான். என்ன எவ்வளோ அறிவு இருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ நாலேஜ் இருந்தால் அவள் அப்படி சொல்லுவான்னு பாருங்கள். என் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைனா விஜய் அண்ணா ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா என் குடும்ப பிரச்சனை தீர்ந்துன்னா உன் எத்தனை குடும்ப பிரச்சனையை விஜய் தீர்த்து வச்சுருக்கான் இன்னொரு. அப்போ இவ்வளோ பெரிய அடிமுட்டாள்களை வைத்துக்கொண்டு ஒரு கூட்டம் இருக்குது அப்படிங்கும்போது, அந்த கூட்டத்திற்கு வாக்குகள் இருக்குது அப்படிங்கும்போது அது மிக ஆபத்தானது. புரியுதா உங்களுக்கு? ஒரு எம்பிபிஎஸ் படித்த டாக்டருக்கும் ஒரு ஓட்டு தான். அந்த தற்குறி ஒருத்தி பேசினான்ல, அண்ணனாகவும் இருப்பேன் பொண்டாட்டியாகவும் இருப்பேன், அவளுக்கும் ஒரு ஓட்டு தான். அப்போ தேர்ந்தெடுக்கக்கூடியவர்கள் யார் அப்படிங்கும்போது இந்த கேடு கெட்டவங்களுக்கும் ஒரு ஓட்டு தான் இருக்குது. அப்போ இந்த கேடு கெட்டதெல்லாம் சேர்ந்து ஒரு கேடு கெட்டதை தேர்ந்தெடுத்துட்டோன்னா நம்மளும் தான் அந்த நாட்டில் வாழணும், நம்ம ஊரை விட்டு ஓட முடியாது. ஸோ இதை தடுப்பது ஒவ்வொரு தமிழர்களுடைய கடமை. எவனு பாஜகவுக்கு ஓட்டு போட்டால் கூட கொள்கை ரீதியான மாற்றங்கள் தான், தப்பு கிடையாது. முஸ்லீம் லீக் ஓட்டு போட்டாலும் தப்பு கிடையாது. கொள்கை அவர்கள் எவனையும் கெடுக்கணும்னு தான் வரல. ஏன்னா இல்லை திமுகவுக்கு போட்டாலும் அதிமுக போட்டாலும் அரசியல் ரீதியான வாக்குகளாக இருக்குது. ஆனால் விஜயை மட்டும் நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா இந்த நாட்டுக்கு பிடித்த மிகப்பெரிய கேடு காலம் எதுனா, விஜய் ஒரு சீட்டு ஜெயித்தாலும் அது கேடு காலம் தான் அப்படின்றத மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும்.